வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அவேர்னஸ் வீடியோன்னு. என்னால் அதுலேருந்து என்னாலே மீண்டு வர முடியல. ஸோ அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரில. சரிங்களா, நானே ஏமாந்துருக்கேன். ஹானஸ்டாக சொல்ல நானே ஏமாந்துருக்கேன். சரிங்களா, நான் இல்லை, என்னோடய ஃபேமிலி மெம்பர். அவங்க பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கே எனக்கு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு. சின்ன அமௌண்ட். அதனால் எல்லாம் அப்ளை பண்ண முன்னாடி கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம், எப்படி போகிறோன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு அவர் மெசேஜ் பண்ணுறது, ப்ரோ நான் காசு கொடுத்து ஏமாந்துட்டேன். ஸோ நான் கேட்ட விஷயத்தெல்லாம் அப்படியே கண்டினியூவாக போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து யாரும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அந்த யூடியூப் அதெல்லாம் ஏகப்பட்ட பேஜ் ஓப்பன் ஆகுது. நானே பார்க்குறேன், அசால்ட்டாக நம்பரை போட்டிருக்காங்க, கான்டாக்ட் மீ, ஜாப் அவைலபிள் அப்படின்னு சொல்லி. சரிங்களா, ஸோ எங்கள் கம்பெனி பெரிய போட்டு ஒரு புதுசாக ஒரு ஓப்பன் வச்சுக்காங்க, குளோபல்ஸ்ன்னு சொல்லி. என் கம்பெனி குளோபல்ஸ் கீழே போகாது. அதில் போட்டு ஒரு 10 கம்பெனியோட ஃபோட்டோவை போட்டு அது கீழே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷரு, ஓகே இந்த கம்பெனிலாம் அவைலபிளாக இருக்குது, ஓகே அப்ளை பண்ணால் ஜாப் உடனே கிடச்சிடும்ட்டு நம்மளும் உடனே அப்ளை பண்ணிடும். ஸோ அவன் கேட்குற முதல் விஷயம், ஃபஸ்ட்டு அமௌண்ட் கொடு, ஒரு 5000 கொடு. ரொம்பலாம் கேட்க மாட்டான். ஃபஸ்ட்டு 5000 கொடு, ஐடி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் சொல்லி அப்படியே கண்டினியூவாக ஏமாத்துறாங்க. ஸோ யாரும் அந்த ஃபேஸ்புக்கு அந்த இது பார்த்து எதையும் ஏமாறாங்க. ஸோ நீயே கேட்கலாம், நீயே இன்ஸ்டாலாக தான் வீடியோ போடுறேன்னு. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் ஷேர் பண்ணுறேன், யார் ஏமாறக்கூடாதுன்னு ஷேர் பண்ணுறேன். நம்ம இண்டஸ்ட்ரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை எனக்கு ஒரு லெவல் கொஞ்சம் மேலே கூட்டு போகணும் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம அவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம், நம்ம அவமானப்பட்டு மேலே வந்திருக்கோம். சரிங்களா, அந்த அவமானத்தெல்லாம் அசிங்கமாக வருது, சாரி. சரிங்களா, அந்த அவமானத்துலேருந்து மேலே வரணும். நம்ம எவன் நம்ம அசிங்கப்படுத்தணும்னா அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி தான் அந்த வீடியோலாம் கண்டினியூ ஆகுது. சரிங்களா, ஸோ நம்ம நோக்கம் காசு வாங்குறது அந்த நோக்கமே கிடையாது. சரிங்களா, எனக்கும் மெசேஜ் வந்துச்சு, 2 மெசேஜ். ப்ரோ காசு கொடுத்தா பண்ணுவாங்களா ப்ரோ? ஒன்று அந்த வேலையே ஆகாது. நான் வீடியோ போடுறத காரணமே காசு வாங்க கூட தான் வீடியோவை போடுறது. இங்கே மறுபடியும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுறேன், அது ரொம்ப தப்பு ப்ரோ. சரிங்களா, அந்த நம்பர் நான் பிளாக் பண்ணிட்டேன். நம்ம அந்த மாதிரி நம்பர் நமக்கு வேண்டாம். நம்ம ஒரு வேலை போவோம், அந்த வேலை போய்கிட்டே இருப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஸோ ரெஸ்யூம், அதை நான் ஆல்ரெடி டாப்பிக்கில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு வீடியோ சொல்கிறேன், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெஸ்யூம் ஒன்று சொல்லி ஒரு உமனை ஒன்று மெசேஜ் பண்ணாங்க. சரிங்களா, லேடிஸ். ஸோ நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொன்னேன், நான் லேடிஸ்னு தெரியாது, பாய்ஸ் தான் தெரியும். ஃபோட்டோ பாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. நானும் ப்ரோ இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவங்க மெசேஜ் பண்ணால், இல்லை நான் சிஸ்டர்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரே அட்வைஸ், சிஸ்டர் நீ யாருன்னு நீங்கள் எனக்கு யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நம்பி ஒரு ரெஸ்யூம் அனுப்புறீங்க, ரெஸ்யூம் அனுப்புறது பிரச்சனை கிடையாது. ரெஸ்யூமில் உங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கும் ரெஸ்யூம் அனுப்புறீங்க, யாருன்னே தெரியாத பர்சன் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறான், யூடியூப்பில் வீடியோ போடுறான், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறான் அப்படின்னு சொல்லி ரெஸ்யூம் அனுப்பும்போது தயவு செய்து உங்கள் அட்ரஸை எரேஸ் பண்ணிடுங்க, உங்கள் ஃபோன் நம்பரை எரேஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, உங்கள் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் எடுக்கலாம், எல்லாமே எடுக்கலாம். ஸோ நம்ம டேட்டா கசியுதே இப்படி தான். யாரோ தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம அள்ளி கொடுத்துறோம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு 80 லட்ச ரூபா, 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 80 லட்ச ரூபா நினைக்கும் போது என் கையெல்லாம் புல்லரிக்குது. வாங்க அந்த மெயின் டாப்பிக்கில் போவோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க, ஃபோட்டோவை பார்த்துருக்காங்க. ஸோ நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எனக்கிட்ட ஓகே நான் ஜாப்லாம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் இங்கேருந்து போனது. ஸோ அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே மெசேஜ் பண்ணி அவன் மொத்தம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட 80 பேரை கலெக்ட் பண்ணியிருக்கான். கலெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேசிக் கோர்ஸ் பண்ணணும், அப்புறம் சிடிசி எடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 15 days ஆகும். சரிங்களா, இதை ஏஜென்ட்டை போய் தான் நம்ம அப்ளை பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. டேரெக்டாக போகலாம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் நான் இது மாதிரி கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னென்ன டீட்டெயில் வேணும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு தான் இன்ஸ்டியூட் இருக்குது. நம்ம இன்னும் அந்த தேர்டு பார்ட்டிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பெரிய தப்பு, நம்ம பண்ணுற தப்பு. ஸோ அந்த தேர்டு பார்ட்டி, ஸோ அவன் என்ன சொல்கிறான், உனக்கு பேசிக் கோர்ஸ் பண்ணித்தரேன், இந்தியன் சிட்டிசி அப்ளை பண்ணித்தரேன். பேசிக் கோர்ஸ் எவ்வளோ மொத்தம் போனால் ஒரு 20-25,000 ஆகும். ஒரு சிடிசி வெறும் 700 ரூபா தான் நம்ம அப்ளை பண்ண, அதில் ஒன்றுமே இல்லை அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஸோ பேசிக் கோர்ஸ் பண்ணுறான், பண்ணிவிட்டு அவன் சிடிசி அப்ளை பண்ணி தரான்.
ஸோ 15 நாளும் அவன் டெய்லி வர்றான், பசங்கள்கிட்ட பேசுகிறான், உங்கள் ஜாப் ரெடி ஆச்சு எல்லாம் சொல்கிறான். இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் பாதி கிளாஸ் முடிஞ்சோன்னா பாதி அமௌண்ட்டை வாங்கிடுறான். எவ்வளோ, ஒரு ஆள்கிட்ட 1 லட்ச ரூபா, ஸோ 50,000 அமௌண்ட் வாங்கிடுறான். ஃபஸ்ட்டே வாங்கிடுறான். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு 50,000 ரூபா முடிஞ்சு, ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா. ஸோ மொத்தம் 80 பேரை பேச்சு, 80 பேருக்கு 80 லட்ச ரூபா ஆச்சு. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு! 1 லட்ச ரூபா ஒருத்தன் 1 லட்ச ரூபாங்கும்போது மொத்தம் 80 லட்ச ரூபா. இதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை பேர் ஏமாஞ்சிருக்கணும் அது வேற நமக்கு தெரியாது. ஸோ அந்த அமௌண்ட்டை வாங்குறான். ஸோ 10 டேஸில் ஜாப் வரும்னு சொல்கிறான். இவங்களும் வெயிட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இல்லை வந்துடும் சொல்கிறான். வரல. இதான் நம்ம ஆன்லைனில் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ் எடுக்கிறது நம்பர் ஈஸியாக நம்மளை பிளாக் பண்ணிட்டு போயிடுவான். எனக்கு பிடிக்காத நான் பிளாக் பண்ணுறேன், டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு நான் பிளாக் பண்ணுறேன். ஒரு பட்டன் தான் முடிஞ்சு போச்சு, போயிட்டான். இப்போ அந்த 80 பேரும் நடுத்தருவில். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது, ஸோ ஃப்யூச்சர் பசங்க முடிக்கிறீங்க, படிக்கிறீங்க, வெளியே வரீங்க, எனக்கு வர மெசேஜை பற்றி தான் அதுலேருந்து அந்த ஸ்டோரி. சரிங்களா? ஃப்ரெஷர் மெசேஜ் பண்ணுறாங்க, எனக்கு ஜாப் வேணும், கிடச்சிடுமா. ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், பிஎஸ்சி டிகிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கீழே பொசிஷனுக்கு போவீங்களா? இப்போ சொல்லுவீங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன், ஈஸியாக இருக்கும் லைஃப். ரொம்ப கஷ்டம். அடிப்பாங்க, வச்சு செய்வாங்க, கேப்பே விடாமல். அதுவும் புதுசாக வந்த பசங்க வச்சு செய்வாங்க. இது பயங்காட்டுறதுக்கான வீடியோ இல்லை, ஒரு அவேர்னஸ், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? நானும் பார்க்குறேன் எவ்வளோ யூடியூப் சேனல். ஸோ நான் 1 வீக்காக தான் போட்டுக்கிறேன் வீடியோ. அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர். சரி, ஓகே, அவங்களெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணால் எல்லாமே இதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர காசு வாங்குறது பேசுகிறாங்க. ஏன் எனக்கே இவ்வளோ மெசேஜ் வருது? ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அவங்களாம் பல வருஷமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, யூடியூப், இன்ஸ்டா எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ மெசேஜ் வரும், எவ்வளோ பேர் ஏமாந்த விஷயத்த பேசியிருப்பாங்க, ஏன் பேசலை? இப்போ நான் பேசுனதுக்கே எங்களோட வளர்றேன், கிறுக்கு பையன் பேசிட்டேன் வாங்கி, அது வேறு விஷயம். சரியா? நமக்கு அவ்வளோலாம் இல்லை. எனக்கு எத்தனை அண்ணன் வருது, எத்தனை ப்ரோ வருது, சரிங்களா? அந்த மெசேஜுக்கு எனக்கு ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ப்ரோன்னு வருது, எனக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. எனக்கு 1 ஹவர் வேஸ்ட் ஆகுது, டெய்லி 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் வேஸ்ட் ஆக தான் செய்யுது, ஆனால் ஹாப்பி. இல்லை சொல்லுவாங்க, இவன் கிறுக்கு பையன், இவன் ஆகிட்டான், வீடியோவாக போட்டு தள்ளுறான், பரவாயில்ல, கடந்து போவோம். சில பேர் நினச்சிருக்காங்க காசு வருதுன்னு. தம்பி, காசுலாம் வரல, நான் போட்டதே 10 வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ மூலம் அவங்களுக்கே சொல்லிக்கிறேன், போட்டது நான் 10 வீடியோ, காசுலாம் வரல, காசுலாம் நான் எதுவும் பார்க்கல. சரியா? யூடியூப் சேனலில் வரும், அது வரும்னு. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால், மொத்தத்தில் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி, ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சில பேர் காலேஜ் வச்சுருக்கலாம், சில பேர் காலேஜ் நடத்தலாம், சில பேர் ட்ரைனிங் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோ போட்டு காட்டுங்க. ஸோ என்னென்ன ப்ராசஸ், நம்ம எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்டாலாம் வீடியோ போடும்போது கீழே மெசேஜ் பண்ணால் நான் அப்பயே மெசேஜ் பண்ணுவேன். பப்ளிக்காக வேணாம், டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை தரேன். ஏன்னா நான் டிஎம் பண்ணால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எனக்கு ஒரு சந்தோஷம். சரிங்களா? எல்லாமே அண்ணன் தம்பி தான். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கலாம், யாரும் ஏமாறாமல் இருக்கலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.